கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ சமூக தப்பு நிகழ்ச்சியில நம்ம பார்க்கக்கூடிய காரியம், ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துக்கிற ஒரு நல்ல ஆயுதம் நம்மளுடைய நாவு. இந்த நாவை வச்சு என்ன பண்ணிடுறோம், நிறைய நேரங்கள்ல நமக்கு ஆசீர்வாதங்களை தரலான்னு ஆண்டவர் நினைக்கும் போது அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிடுறோம், சாபமான வார்த்தைகளை பேசிடுறோம். அதை விட அது கூட நமக்கு மட்டும்தான் நஷ்டங்களை உண்டாக்கும். ஆனா இதை விட ஒரு பெரிய காரியம் என்ன பண்ணிடுறோம்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களை குற்றப்படுத்திடுறோம். வேதம் சொல்லுகிறது மத்தேயு 6:41 நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? நமக்கு இருக்கு பெரிய பிரச்சனை, நம்மகிட்டயே நிறைய தவறுகள் குற்றங்கள் இருக்கு. அதை விட்டுட்டு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை என்ன பண்ண வேண்டாம், துரும்ப என்ன பண்ண வேண்டாம், பார்க்க வேண்டாம். அதை நீ குற்றப்படுத்துகிறது உனக்கு ஆசீர்வாத குறைச்சல். நாம நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணுங்க, நம்ம நாவை நாம கட்டுப்படுத்தி கொண்டவர்களா இருக்கணும். நான் இங்க பாத்தீங்கன்னா என்ன கற்றுக் கொடுப்பேன்னா, இந்த தொண்டை வரைக்கும் வருகிறது நமக்கு சொந்தம், அது வெளியே வந்துருச்சுன்னா அது மற்ற அநேகருக்கு சொந்தம். நம்ம ஆசீர்வாதத்துக்கு கெடுதல். நம்ம குற்றப்படுத்துகிறதுனால ஒருவர் வீணா போயிடவே மாட்டாங்க, அவங்களை எப்படியும் தெய்வம் உயர்த்திடுவார். ஆனா நாம வீணா போயிடுவோம். அப்ப நம்ம நாவுகளை நாம காத்துக்கொள்ளணும். யாரையும் குற்றப்படுத்தாதவர்களாய், அடுத்தவங்க குற்றத்தை பெரியதாய் பார்க்கிற நாம நம்ம கிட்ட இருக்கிற மிஸ்டேக் என்ன பண்றது இல்ல, கவனிக்கிறது இல்லை. அப்போ நம்ம குற்றப்படுத்துறதுக்கும் நம்மளை திட்டுகிறதுக்கும் மற்றவங்களை குறை சொல்லுகிறதுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு. ஏன்னா அவர் தான் பரிசுத்தர், பூரணர். நாம பூரணமானவர்களும் கிடையாது, பரிசுத்தமானவர்களும் கிடையாது. நமக்குள்ள பாவம் இல்லைன்னு சொல்வோம்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். அப்ப நம்ம மற்றவர்களை குற்றப்படுத்தாதவர்களாய், நம்மிலும் மேலானவர்களாய் நினைக்க ஆரம்பிச்சாலே நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நாம பெருக்கிக் கொள்கிறோம்னு அர்த்தம். நம்ம ஆசீர்வாதமா வாழ போறோம், நிம்மதியா இருக்க போறோம்னு அர்த்தம். ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு அது கிரியை செய்து கொண்டே இருக்கும். வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு நமக்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா? இப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம், நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம காத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு.